நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக ராகு பயிற்சி தனுசு ராசியை வச்சு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு என்ன செய்ய போகுதுன்னு பார்க்குறோம். இந்த ஆண்டு அபரிமிதமாக வானிலை மாற்றத்தில் உங்களுக்கு வானவியலில் கிரகங்கள் ஒரு 4 கிரகங்கள் ஒரே ஆண்டில் இந்த 2 மாதத்துக்குள்ள பயிற்சியானது ஒரு அற்புதமான நிகழ்வு என்றாலும் கூட இந்த 4 கிரகங்களும் யார் யாருக்கு என்னென்ன பண்ணுது, எந்தெந்த ராசிக்காரனுக்கு பண்ணுதுன்னு தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அந்த அடிப்படையில் இப்போ தனுசு ராசியை நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு என்ன செய்ய போகுது? ரொம்ப அற்புதமான அமைப்பு தான். தனுசு ராசிக்காரன் கொடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகமே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது. எல்லா கிரகமே சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ குரு பார்க்குறார். குரு எங்கே பார்க்குறார்? குரு ராசியவே பார்க்குறார். குரு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3இல் ராகு பயிற்சியாகி வருவது நல்லது. 4ஆம் இடத்துல சனி சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதி 4இல் இணைவது உங்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு உச்சநிலையிலிருந்து அந்த ஆண்டை அவருடைய இயற்கை சூப்பரான சுக்கிரன் வீட்டில் அமர்றது ரொம்ப நல்லது. சரி, இதெல்லாம் நல்லது. என்ன நடக்கும் சம்பவம்? இதுலேயும் தசாபுத்தி அமைப்புக்குள்ளே தான் நம்ம இங்கே வருவேன். ஜென்ரலான பொதுப்படம்னு சொல்லும்போது தான் நீங்கள் வெளிநாட்டு யோகம்னு இதுக்குன்னு நம்ம சொல்ல வருவோம். அதே சமயத்தில் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கும். கல்யாணம் நடக்காத இருந்த இளம் தம்பதிகளுக்கு கல்யாணம் நடக்கும். பள்ளிக்கூடத்தில் படிப்பில் நல்ல நிலையில் நல்ல ரேங்கில் நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட்டு அந்த வரக்கூடிய லெவலில் இன்றைக்கி இருப்பீங்க. மருத்துவம் சார்ந்த துறையில் மருத்துவத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய, மருத்துவ படிப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நீட்டு போன்ற இதில் நீங்கள் பாஸ் ஆகி வெளியே வருவீங்க. சில பேருக்கு ஹையர் ரேங்க்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸ் ரேங்கில் கூட நீங்கள் பாஸ் பண்ணி வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசு வேலைவாய்ப்பு அதிகமாக எதிர்பார்க்கறது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் தான். அந்த மாதிரி அரசு வேலைவாய்ப்பில் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க, இளைஞர்கள் எல்லாருக்குமே அரசு வேலையில் கொஞ்சம் நல்ல கவனம் நீங்கள் பண்ணனாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். எல்லாரும் அது ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவை? அடிப்படையான ஒரு தொழில், பணம், ஒரு நல்ல வீடு, ஒரு அரை ஏக்கரை 1 ஏக்கரை காடு இருந்தால் கூட போதும். அந்த குடும்பத்தை நம்பலாம். லக்னத்தில் குரு இருக்க பிறந்தவன் குடும்பம் அவனை நம்பலாம். இதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல. என் பிள்ளை 2 லட்சம் சம்பளம், சாஃப்ட்வேரில் என் பிள்ளை 20,000 சம்பளம் வாங்குதுங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பார்த்தா பரவாயில்ல, 2 லட்ச ரூபா சம்பளக்காரன் கூட கேட்டான். அந்த வார்த்தை பாரு, இப்படி அவன் நல்லவனான்னு அவன் பார்க்கல. சம்பளம் 2 லட்சம் தான் பார்த்தான். இவன் புள்ள போய் அங்கே இருந்து பிழைக்குமா பிழைக்காதாங்கிறதுலாம் தெரியவே தெரியாது இவனுக்கு. அதை யோசிக்கவே மாட்டான். நிறைய பேர் பணமும் வீடும் சொத்தும், அதாவது காடு, ஒரு 5 ஏக்கர் நிலம், பணம் 50 பவுன் போடுறாங்க. அதை பார்த்தோன்னே விழுந்துடுறான். அடுத்தது அவனோட இந்த பிள்ளை பிழைக்குமா, நீண்ட நாள் தாம்பத்திய விஷயம் கிடைக்குமா, வாழ்க்கை பாதியிலே விட்டு பிரிஞ்சிருமா, அந்த சிந்தனைக்குள்ளேயே இவனுக்கு போகிறதில்ல. உழுவுறது எங்கே அடித்தா எங்கே உழுவுறான்? பணம் 50 பவுனு பொருளாதாரம் கொடுத்தவொடனே விழுந்துடுறான். அதேமாரி பெரிய வசதி, கார், பங்களா, வீடு, அதை பார்த்தோன்னே பொண்ணு வீட்டுக்காரன்னு விழுந்துடுறான். இப்படி தான் உளுந்து எல்லாம் நாசம் ஆகிட்டு இருக்குதுங்கிறது தான் உண்மை. அதை நம்ம வெளியே சொல்ல முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பிள்ளை பெற்றவன் எல்லாமே ஒன்றுமே தெரியாத இந்த ஜோசியர்கள் முக்கால்வாசி ஜோசியர்கள் எடுத்த உடனே இந்த குரூப்பில் போகிறத பார்த்தா நாகதோஷம், செவ்வாய் தோஷம், கடத்தர தோஷம், தோஷம் உள்ள பெண் தேவை. என்ன நாகதோஷம்? இவனெல்லாம் நான் எப்படி புரிய வைக்கிறது, எப்படி சொல்ல வைக்கிறது? தேவையில்லை, புரிய வைக்க தேவையில்லை. அவன் தலையெழுத்து அதை எப்படியே போட்டு நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிடலாம். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே தொழில் கிடைக்கல அப்படின்னவங்க, வேலை கிடைக்கல அப்படிங்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே அரசு துறையை எதிர்பார்த்தவங்களுக்கும் வேலை கிடைக்கும், தனியார் துறையை எதிர்பார்த்தவங்களுக்கும் வேலை கிடைக்கும். ஒரு சொத்து போய் வழக்கில் மாட்டிக்கிச்சு, கேஸில் மாட்டிக்கிச்சு, அந்த சொத்து நம்ம எங்கள் அண்ணன் தம்பிக்கு சொத்து, என்னை ஏமாற்றி பிடிங்கிட்டோம் அப்படிங்கிறவனும் அந்த சொத்துலேருந்து விலகி நீங்கள் அந்த சொத்து உங்கள் வாங்கக்கூடிய அனுபவத்துக்கு அந்த கேஸில் ஜெயிச்சு நீங்கள் வெளியே வருவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும். சொத்து கைவிட்டு போன சொத்து கைக்கு வரும். வேலையில் பிரச்சனையாகி வேலையை விட்டு நின்றவங்க திரும்ப வேலையில் போய் சேர்ந்துக்குவீங்க. ஏற்கனவே வேலையில் வழக்கில் இருந்தவங்க, கோர்ட்டு கேஸ் இருந்தவங்க வேலையில் நீங்கள் சேர்ந்துக்குவீங்க. கணவன் மனைவி தம்பதியிடையே ஏற்கனவே விவாகரத்து வழக்கில் இருந்தவங்களும் இன்றைக்கி அந்த கோர்ட்டு கேஸு தீர்ந்து நீங்கள் வழக்கில் ஒரு சாதகமான தீர்ப்பு நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சேரக்கூடிய அமைப்பு இங்கே கண்டிப்பாக உண்டு. ஆக வந்தத்தில் தனுசு ராசியை பொறுத்தளவில் எல்லாமே சுறுசுறுப்பாகவும், பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும், செல்வாக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும், எல்லா வகையிலுமே நீண்ட ஒரு நெடிய பயணமாக உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்கள் உண்மை. இதில் அப்பா அம்மாவுக்கு ஒரு வயதான தம்பதிகளாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு துக்க செய்தி, இதெல்லாமே நீங்கள் சந்திக்கணும். அந்த கஷ்டம் துக்க செய்திக்காக இருக்கிற பணத்தை நீங்கள் டோட்டலாக செலவு பண்ணிவிட்டு
அவஸ்தைப்படுவீங்க. அந்த நிகழ்வும் நடக்கும். அதேமாரி சில நண்பர்களுக்கு மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதகமான ஒரு அமைப்பு, மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறது, மனைவிக்கு மருத்துவ செலவு பல லட்சக்கணக்கில் செய்கிறது, செஞ்சுமே அவங்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழல், இப்படி எல்லாமே நடந்து சோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நண்பர்களும் கண்டிப்பாக நீங்கள் உண்டு. அந்த மாற்றத்தில் ஒன்றுமே இது கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு துக்கச் செய்தியாக தான் இருந்தாலும் கூட, இந்த ராகு பெயர்ச்சி அதிலேருந்து நீங்கள் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவீங்களே ஒழிஞ்சு ஃபுல்லாக நீங்கள் இழந்த பணத்தை மீண்டும் வாங்க முடியாது. இழந்த துக்க செய்தியை திரும்பவும் சந்தோஷப்படுத்த முடியாது. மனதை தேர்த்திக்க வேண்டியதானே தவிர, நீங்கள் எந்த வகையிலையும் நீங்கள் நிம்மதியாக ஒரு நிலையில் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறீங்க. இப்பயும் அது தொடர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா ராகு குரு பார்க்கும்போது தொடர்ச்சியில் கஷ்டத்தில் கொஞ்சம் நிவர்த்தி இருக்கலாமே தவிர, முழுமையாக அந்த இது கஷ்டம் தீரலைங்கிறத அங்கே பண்ணும். அதனால் தனுசு ராசி அன்பர்கள் பெரும்போக்காக ஏமாளிகளாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஏமாற்ற தெரியாது. நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. உங்கள் பணத்தை யாருக்காவது கொடுத்து ஏமாறுவீங்க. இந்த அமைப்பெல்லாம் கண்டிப்பாக செய்யும். அதனால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப உஷாராக எச்சரிக்கையாக நீங்கள் செய்யணும். அண்ணன் தம்பிகள் உறவுகள் எல்லாமே நன்றாகவே இருக்கும். சித்தப்பா பெரியப்பா உறவுகளும் நல்லா இருக்கும். பங்காளிகள் உறவுகளுமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதில் ஒருவன் முக்கியமாக உங்களுக்கு எதிர்முனையாகவே இருப்பான். அவன் உங்களோட சேர்ந்தவனாக இருக்க மாட்டான். அவன் உங்களோட சேர்ந்தவன்னா இளம் வயசுலேருந்தே உங்களோட நெருக்கமாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கு எதிரியாகவே வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் உங்களை வெல்ல முடியாதுன்னா கூட அவனுக்கு தொந்தரவு கொடுக்குறவனா இருப்பான். அவன் வெல்ல முடியாது, ஆனால் எப்போ பார்த்தாலும் உனக்கு தொந்தரவு கொடுத்து உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைனா என்ன? உன் பையனுக்கே பொண்ணு பார்க்க போகிறேன், அவன் சொல்லி கொடுத்து கெடுத்துருவான். உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிற சொல்லி கொடுத்து கெடுத்துருவான். அங்கே வரும்போது அதுக்குன்னு ரிஸ்க் எடுத்துகிட்டு போய் சொல்லுவான் அவன் வீட்டில். அதை சார்ந்தவர்கள் அவன் பேச்சு கேட்குறவன் அங்கே அதிகமாக இருப்பான். அதுதான் உண்மைன்னு நம்புவான். இதுதான் நம்ம நேரம். ஆக தனுசு ராசி ஏமாந்து போகிறது இப்படி தான். நீ எல்லா விஷயத்தையும் வாயில் வச்சுருக்க மாட்டேன், போய் சொல்லிவிடுவ பெருமையாக. என் பையனுக்கு இங்கே பொண்ணு பார்த்தேன், என் பையனை இந்த காலேஜில் சேர்த்தனேன், என் பொண்ணு தான் இந்த இடத்துலலாம் கொடுக்க போகிறேன், நல்ல இடம் நல்ல ஃபேமிலி, 6 நாளில் அங்கே வேண்டான்ட்டு தகவல் வரும். அதுக்கு காரணம் உன் இடத்துல இருக்கிற ஆளுங்களே தான். இப்படி தான் இந்த இனங்கள், மனித இனங்கள் எல்லா வகையிலையுமே தானே கெட்டு போயிடுது. உண்மையை வெளியே சொன்னாலும் தப்பாக தெரியுது, பொய்யை வெளியே சொன்னாலும் தப்பாக தெரியுது. எதையுமே சொல்லாத அமைதியாக யார்கிட்டையும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் சமூகத்தில் வாழ முடியுங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால் தனுசு ராசி அன்பர்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ராசியிலையும் நேர்ம குணம் உள்ளவனும் இருக்கான். எல்லாமே கெட்டவன் நாங்கள் சொல்ல முடியாது. எல்லா ராசியிலையும் நேர்ம குணம் உள்ளவனும் இருக்கிறான், கெட்ட குணம் உள்ளவனும் இருக்கான். இந்த ராசியில் இப்போ நடக்கக்கூடிய கோச்சார அமைப்பில் உங்களுக்கு இந்த குரு பார்க்கும்போது நீ எல்லாத்தையும் எதார்த்தமாக நம்ம நல்லது நடக்குமான்னு ஏங்குற, நம்ம பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு ஏங்குற, என்ன நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல வரணும் அமையுமான்னு ஏங்குற, இதெல்லாம் எல்லா பெற்றோர்களுக்கும் வரக்கூடிய இயல்பான ஒன்று. ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறதான ஏக்கம்ங்கிறது வேறு, நடைமுறை அப்படிங்கிறது வேறு. நடந்துட்டால் அடையப்பா திருப்தி சந்தோஷம் நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன 5ஆம் இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல கிரகங்கள் தான் இருந்தாலும் கூட ஒரு கால தாமதம் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரன் அமையும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணை அமையும். குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு உனக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். தயவு செஞ்சு தனுசு ராசி அன்பர்கள் அதிகமாக யாருடைய உறவு வச்சுக்க வேண்டாம், நெருக்கத்தில் இருக்க வேண்டாம். அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசு துறையில் வேலை பார்க்கலாம் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்கலாம் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒரு லிமிட்டேஷன் சொல்லக்கூடிய அளவுக்குள்ளேயே பழகணும், பேசணும், கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கணும். இது எல்லாமே ஒரு லிமிட்டேஷனாக இருக்கணும். லிமிட்டை தாண்டி போகும்போது அங்கே சிக்கல் கண்டிப்பாக வரும். அது எல்லா அமைப்புலேயும் அதுதான். அதனால் தனுசு ராசி அன்பர்கள் 2ஆம் அதிபதி 3ல் மறைஞ்சி 2ஆம் அதிபதி 3ல் மறைஞ்சி சுபத்துவமாக இருக்கிறதுனால திடீர் பணவரவு உங்களுக்கு உண்டு. திடீர் பணவரவுன்னா எப்படி திடீர் வரும்? இதுதான் ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை, லாட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல. அதில் அங்கே பணம் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தனுசு ராசிக்காதி 8ஆம் அதிபதி 5ல் இருக்கிறார். 5ல் இருக்கும்போது 8ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பண்ண செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிங்கும்போது சொந்த இடத்துலையும் ஒரு வீடோ இல்லை வேறு ஏதாவது செலவோ விவசாயம் போன்ற துறைகளில் செலவு வைக்கிறதோ இதை செய்யும். அது நல்ல செலவு தான், கெட்ட செலவுன்னு சொல்ல முடியாது. தனுசு ராசிக்காதிகாரங்களுக்கு பாக்கியாதிபதி சூரியன் அவர் இன்றைக்கி 6ல் மறைகிறாரு. பாக்கியங்கள் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் தடையாக இருக்குது. நான் தான் சொன்னேன், ஒரு 2 மாதத்துக்கு தடையாக இருக்குது. மற்றது எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லைன்னு சொன்னது. அப்போ ராசிநாதன் 7லேயே இருக்கார், ராசியை பார்க்குறாரு. முயற்சி பண்ணி ஜெயிக்கிறீங்க, அதுதான் உண்மை. முயற்சி பண்ணி ஜெயிக்கிறீங்க.
அப்போ 9ல் போய் கேது வர்றது நல்லது தான். ராகு வரக்கூடாது, கேது வர்றது நல்லது தான். 9ஆம் இடத்துல ஞானக்காரகன் வருவது ரொம்ப சிறப்பு. அது சூரியன் வீட்டில் வர்றதுனால தகப்பனார் முயற்சி பண்ணி தன் குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ, என்ன செய்யணுமோ அத்தனையும் பூர்த்தி பண்ணுறீங்கிறது தானே உண்மை. அதனால் தகப்பனாரால் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள், சாதனைகள் எல்லாமே இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம்.